உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, தாவேகா தரப்பில் வந்து அந்த கூட்டத்திலேருந்து போலீஸ் தான் வந்து கிளம்பி போக சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கூட ஃபயர் விட்டுட்டு இருக்குது. என்ன மாதிரியான மனநலன்னு எனக்கு தெரியல. போலீஸ்காரங்க கிளம்பி போக சொல்லிட்டாங்க, சரி ஓகே கிளம்பிட்டோம். போலீஸ் வந்து கரெக்டான டைமுக்கு வர சொன்னாங்க, ஆனால் நாங்கள் வரல. அதே மாதிரி போலீஸ்காரங்க ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நாங்கள் கேட்கல. ஆனால் கிளம்பி போங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் அந்த ஃப்ளைட்டை பிடிச்சி நாங்கள் வீட்டுக்கே போயிட்டோம். அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்றது எனக்கு தெரில. இன்னொன்று வந்துட்டு இத்தனை பேருக்கு அடிபட்டு இருக்கும்போது காவல்துறைக்கு மட்டும் எப்படி ஒன்றுமே ஆகாமல் இருக்குது? உச்சநீதிமன்றமே இப்படிலாம் ஒரு வாதத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு உடனே அடிச்சு பற்றி விட்டுருச்சு. அந்த அளவுக்கு இருக்கு உங்கள் வாதம். ஒரு இரங்கலுக்காண்டி வராரு, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராரு, அப்போ கூட நாங்கள் போய் நிற்போம், ஃபோட்டோ எடுப்போம், அதனால பலி எண்ணிக்கை அதிகமாகும்னு சொல்கிறதே அந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப மட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அதனால தான் அவர் அங்கேருந்து கிளம்பினார்னா, அப்போ யாரை பார்த்து பயந்து ஓடி இருக்காருன்னா, உன்னை பார்த்து அவர் பயந்து ஓடி இருக்காரு. யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்டு போயிருக்காருன்னா, உன்கிட்ட இருந்து அவர் பாதுகாப்பு கேட்டு அவர் போயிருக்காரு. இதை நீ யோசிச்சு பார்க்கறத விட்டுவிட்டு எங்கள் தளபதிக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நீ சொல்கிறனா இது ரொம்ப மட்டமான ஒன்று. சிஎம் சார், உங்களுக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் இருந்தால் என்ன பழி வாங்க அப்படின்னு சினிமாவில் வர டயலாக் பேசிவிட்டு அதுக்கு பேக்ரவுண்டில் திருப்பாச்சி பட மியூசிக்கை பிஜிஎம்மாக போட்டு விட்டுவிட்டு கீழே விஜயண்ணா நாங்கள் இருக்கோம், பாவம்டா எங்கள் அண்ணன் அழுகிறாரு, எவ்வளோ தொல்லை தான் அவருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த நிலைமைக்கு இப்போ தமிழ்நாடு போயிட்டுருக்குன்னா பாதி வடநாடு ஆக்கிடுவானுங்க போல. நிறைய பார்த்துருப்பீங்க சேனலில், இன்ஸ்டாகிராமில். கரூருக்கு நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க அந்த சம்பவம் நடந்த இடங்களுக்கு போயிருக்கலாம், அந்த மக்களை பார்த்துருக்கலாம். ஸோ மற்றவங்க வாங்காத அடி நான் வாங்கியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில், சேனலில், மெசேஜில் நிறைய கொலை மிரட்டல்கள், நிறைய அநாகரிகமான வார்த்தைகள், நிறைய சொற்பொழிவுகள்லாம் கேட்டிருக்கேன். இந்த ஒரு 10-12 நாளில் மட்டுமே நிறைய வார்த்தைகள் நான் கேட்டிருக்கேன். ஸோ நான் வாங்கின அடி தான் இருக்கிறதுல எனக்கு அதிகம்னு நினைக்கிறேன். அது எனக்கு பெருமை தான் சொல்லப்போனால். ஒன்றும் இல்லை, எனக்கு இருக்கிற ஒரு ஃபாலோவர்ஸுக்கு நான் வந்து அது வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம், அது ஒரு மணி ஓரியன்டாக கொண்டு போயிருக்கலாம். அது வேண்டாம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு 10 years பேக் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு ரயில் பயணமோ இல்லை பேருந்து பயணத்துலேயோ வந்து என்னோடய அப்பா காலத்தில் நான் சொல்கிறது வந்து அவங்க ஒரு ஆனந்த விகடன் புக்கோ, ஒரு குமுதம் புக்கோ, ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லாமல் அவங்க ட்ராவல் பண்ண மாட்டாங்க. பட் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அப்படி கிடையாது. ஒரு ஹெட்செட்டை வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தலைவலி ஆகிடுது, பைத்தியமே பிடிச்சிருது. அப்படி இருக்கும்போது டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோவா வந்துட்டு வாசிக்க மாட்டுறாங்க, வாசிப்பு திறன் இல்லை. அது இல்லை அப்படிங்கும்போது நம்மளும் டிஜிட்டல் வேர்ல்டுக்கு போகிறது தான் கரெக்டு, அவங்களோட போக்கில் போகிறது தான் கரெக்ட் அப்படின்றதுனால தான் சரி நம்மளோட இது இல்லை, இது கண்டென்ட் வந்து இது இல்லைனாலுமே நம்ம பேசுவோம், இது யாருமே பேசாமல் விட்டுட்டா இது பேசு பொருளாகவே ஆகாது கடைசியில் அப்படின்றதுனால தான் நான் இதை நான் பற்றி பேசவே ஆரம்பித்தேன். அதில் நிறைய எனக்கு பேட் கமெண்ட்ஸ், நிறைய என்னை சப்போர்ட் பண்ணவங்களும் அதில் ஈக்குவல் தான் எனக்கு. அதுவே எனக்கு பெரிய பெரிய பாக்கியம் தான் அது. இந்த கரூர் சம்பவம் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஒரு பிரதமரே வந்துட்டு இரங்கல் தெரிவிக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே அது தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ எல்லாருமே நிறைய பேர் வச்ச குற்றச்சாட்டு இதில் என்னென்னா, என்னோடய சர்க்கிள்லேயே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நீ ஏன் வந்துட்டு இவ்வளோ அகேன்ஸ்டாக பேசுகிற, ஜென்ரல் ஆடியன்ஸை நீ வந்து விட்டுருவ, இவ்வளோ அகேன்ஸ்டாக பேசாத, ஃபஸ்ட்டு நீ காமனாக யோசிச்சுப்பார், அது வந்து ஆளுங்கட்சி மேலேயும் தப்பு இல்லை, டிவிகே மேலேயும் தப்பு இல்லை, மக்கள் மேலே தான் தப்பு. ஏன்னா வந்து முதல்ல அவங்க குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் ஏன் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப தப்பு தான். ஏன்னா மேக்ஸிமம் அங்கே ஒரு 8 குழந்தைங்க வந்து அதில் இறந்துட்டாங்க. அந்த 8 பேருமே வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அங்கே வேலுச்சாமிபுரத்தில் சுற்றி அந்த சர்க்கிளில் இருந்தவங்க தான். என்னோடய வீட்டுக்கு பக்கத்து ஏரியாவில் ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா, நிறைய ஒரு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, கொண்டாட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா, நான் மட்டும் இங்கே சும்மா ஓரத்தில் உட்கார முடியாது. கண்டிப்பாக நானும் அங்கே போகணும், அதை பார்க்கணும், என்ன பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நினப்பேன். பக்கத்தில் வந்து அன்றைக்கி காலிலேருந்து பாட்டு போடுறாங்க, கரூரில் அந்த வரப்போகிறாரு பேச போகிறாரு அப்படின்னோடனே காலிலேருந்து ஒரு பாட்டு போட்டுகிட்டே இருக்காங்க, அண்ணன் வராரு வெளிவிடு, வாத்தியார் தளபதி அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டுட்ருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அங்கே போவாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக அந்த தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி படம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ரிலீஸ் ஆகும். பட் இனிமேல் வந்துட்டு மாதத்துக்கு ஒருக்கா, வாரத்துக்கு ஒருக்கா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது தான் அவங்களோட மனநிலை. கண்டிப்பாக அப்போ எல்லாருமே அதிகமாக வருவாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று வந்துட்டு
மற்ற அரசியல் கட்சிகளோட எங்களுக்கு வந்து அதிகமாக கூட்டம் கூடுது அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம், ட்விட்டரில் பார்த்துருப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு தான் அதிகமாக கூடுது அப்படின்ற பட்சத்தில் அந்த கூட்டத்தில் வர்ற மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கிட்ட மட்டுமே இருக்குன்னு அவங்கக்கிட்ட மட்டுமே அந்த பொறுப்பை கொடுக்கறது ரொம்ப தப்பு. எங்களுக்கு அதிகமாக கூடுது அப்படிங்கும்போது அந்த பொறுப்பை நம்மளும் சரிபாதியாக பிரிச்சுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. ஸோ அப்போ அந்த அந்த ஒரு விஷயத்த மக்கள் மேலேயும் தப்பாக சொல்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். அப்போ மக்கள் இத்தனை பேர் வருவாங்கன்றது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு தயாராக இருக்கணுமோ அந்தளவுக்கு அது தயாராக இருக்கணும். நான் கேட்ட கேள்விகளுமே அதில் அதுதான். நான் இன்ஸ்டாகிராம்லேயுமே நான் பேசின வீடியோலாம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எல்லாமே நான் கேட்டது எல்லாமே கேள்வி தான். அந்த கேள்விக்கு எதுக்குமே எனக்கு பதில் வரல. மாறாக என்ன வந்துச்சுன்னா எனக்கு அப்யூசிவான வேர்ட்ஸ் தான் எனக்கு அதுக்கு கிடச்சிச்சு பதிலாக. நான் கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் வரல. இன்றைக்கி வந்துட்டு நேற்று வந்து உச்சநீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு வந்து நாளைக்கு வரப்போகுது. உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தவேகா தரப்பில் வந்து போலீஸ்காரங்க தான் வந்துட்டு கிளம்பி போக சொன்னாங்க, அந்த கூட்டத்திலேருந்து போலீஸ் தான் வந்து கிளம்பி போக சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கூட ஃபயர் விட்டுட்டு இருக்குது. என்ன மாதிரியான மனநலன்னு எனக்கு தெரில. போலீஸ்காரங்க கிளம்பி போக சொல்லிட்டாங்க, சரி ஓகே கிளம்பிட்டோம். போலீஸ் வந்து கரெக்டான டைமுக்கு வர சொன்னாங்க, ஆனால் நாங்கள் வரல. அதே மாதிரி போலீஸ்காரங்க ஒரு 50 மீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நாங்கள் கேட்கல. ஆனால் கிளம்பி போங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் அந்த ஃப்ளைட்டை பிடிச்சி நாங்கள் வீட்டுக்கே போயிட்டோம். அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்றது எனக்கு தெரில. ஒரு போலீஸ் வந்து ஒரு 22 கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 20 கண்டிஷன்ஸை கேட்கல. ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் தான் கேட்டோம், வீட்டுக்கு போங்கன்னு சொன்னது மட்டும்தான் நாங்கள் கேட்டோம். அவங்க வீட்டுக்கு போங்கன்னு கூட சொல்லலை, நீங்கள் இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருக்காதீங்கன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். நீங்கள் கரூர்லேயே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லலை, நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்காதீங்கன்னு அப்படின்லாம் சொல்லலை. நீங்கள் உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பி ஒரு தனி விமானம் பிடிச்சி வீட்டுக்கு போகிறது எப்படிப்பட்ட மனநிலை அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் இருந்தால் அங்கே அசம்பாவிதங்கள் நடக்கும், அதை கூட ஏற்றுக்கும். அது கூட ஒரு தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா இங்கே எனக்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாருமே, எப்படி அந்த இடத்துல வந்து விஜய் இருந்திருக்க முடியும், அங்கே வந்து அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் தானே நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும், அங்கே இன்னும் தானே நிறைய பலி அன்னைக்கு வந்திருக்கும். ஓகே, இப்போ நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கன்னு தெரியுதா, உன்னை பற்றி தான் நீ பேசிகிட்டு இருக்க. இப்போ அவர் அங்கே இருந்திருந்தா பலி எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்னா நீ டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு தொண்டர்களையும் அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். அங்கே ஒரு கொண்டாட்டத்துக்கு அவர் வரல, ஒரு இரங்கலுக்காண்டி வராரு, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராரு, அப்போ கூட நாங்கள் போய் நிற்போம், ஃபோட்டோ எடுப்போம், அதனால பலி எண்ணிக்கை அதிகமாகும்னு சொல்கிறதே அந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப மட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அதனால தான் அவர் அங்கேருந்து கிளம்பினார்னா, அப்போ யாரை பார்த்து பயந்து ஓடி இருக்காருன்னா, ஒன்றை பார்த்து அவர் பயந்து ஓடி இருக்காரு. யார்கிட்ட பாதுகாப்பு கேட்டு போயிருக்கார், யார்கிட்டருந்து பாதுகாப்பு கேட்டு போயிருக்காருன்னா உன்கிட்டருந்து அவர் பாதுகாப்பு கேட்டு அவர் போயிருக்காரு. இதை நீ யோசிச்சு பார்க்குறத விட்டுவிட்டு எங்கள் தளபதிக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நீ சொல்கிறேன்னா இது ரொம்ப மட்டமான ஒன்று. எங்களுக்கு வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு தலைவர், அவர் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நான் தாய் மாமனாக இருப்பேன்னு சொன்ன ஒருத்தர் பின்னங்கால் படையில் வரைக்கும் ஓடி போயிருக்காரு. நீ அதை பற்றி பேசாமல் அவர் போனது வந்து எங்களுக்கான பாதுகாப்பு தான் பேசுகிறேன்னா இன்னும் எத்தனை காலகட்டத்துக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது. அவர் ஒரு இடத்துல இருந்தாருன்னா கூட்டம் கூடும், நாங்கள் எல்லாருமே அவரை பார்க்கணுன்னு போவோம் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா, நாளைக்கு அவர் வந்துட்டு முதல்வர் நாற்காலியில் உட்காந்தாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு நடக்குதுன்னா, இங்கே விஜய் வராரு, தேனியில் ஒரு இடத்துல வந்துட்டு விஜய் வராரு அப்படின்னா, ஒரு பாதிப்பு நடந்த இடத்துக்கு விஜய் வராருன்றதை யோசிக்காமல் விஜய் வராருன்ற கொண்டாட்டத்தை மட்டுமே எதிர்நோக்கி நாங்கள் வந்து ஓடுவோம். அப்போ விஜய் வந்து இங்கே வர வேணான்னு சொல்லிட்டு அப்பவும் வந்துட்டு போலீஸ் வந்து நீங்கள் இங்கே வர வேணான்னு சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு அவர் போனாருன்றதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் வாழணுமா? நாங்கள் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு எங்கள் தலைவர் வந்து நிற்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணமாக இருக்கும், ஒரு அவரேஜ் பீப்புளோட எண்ணமாக இருக்கும், ஒரு குடிமகனோட எண்ணமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்களோட பாதுகாப்புக்காக நாங்கள் தான் அனுப்பிச்சி வச்சோம் அப்படின்றது ரொம்ப தப்பான ஒரு மனநிலை. இன்னொன்று, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி சார்பில் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ரோட் கேம்பெயின். எல்லாத்துக்குமே நம்ம வந்து குற்றச்சாட்டு மட்டுமே எல்லாருக்கு மேலேயும் வைக்கிறோமே தவிர, நம்ம மேலே இதுக்கு என்ன தப்பு இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சமாச்சும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம மேலே இந்த தப்பு இருக்குது, அதை நம்ம வந்து கொஞ்சம் திருத்திக்கணும் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். விஜய் வந்து அந்த இடத்துல இருந்திருந்தால் அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும், சரி. நீங்கள் வந்து எந்த கட்சியிலும் இல்லாமல் துணை பொதுச் செயலாளர், இணை துணை பொதுச் செயலாளர், இப்படி புது புது பதவிகளாக வந்து 4-5 பேரை வச்சுருக்கீங்கள, ஏன் அவங்களும் போயிட்டாங்க அப்படின்றது தான் இங்கே கேள்வி. நீங்கள் போயிட்டீங்க சரி, ஆதவர்ஜுனா எங்கே போனார், லேலாமணி எங்கே போனார், இவர் ராஜ்மோகன் எங்கே போனார், பேர் தெரியாத சேனலுக்கெலாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தவர் அவர். அப்படி இருக்கும்போது அவர்லாம் எங்கே போனார்? ஸோ இப்போது புஷியானந்த் எங்கே போனார்? இப்படின்றத விட்டுவிட்டு
ஏன் இவங்கெல்லாம் போகலைன்ற கேள்வியை விட்டுவிட்டு என்னதான் செஞ்சு போட்டால் அண்ணன் தங்க ஆகிப்போன்னு பின்னாடி பேக்ரவுண்ட் சாங்கை போட்டுவிட்டு இருக்கிறவங்கள பூரா இங்கே மூளைச்செலவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒன்று. இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவருக்கு இருக்கிற ஒரு மாஸ் ஒரு கூட்டத்துக்கு வந்து அவர் பேசலாம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு கூட்டத்துக்கு மட்டுமே ஒரு 2 மணி நேரம் பேசலாம். ஆனால் அரசியல் கட்சிக்குள்ளே வந்ததுலேருந்து அவர் மொத்தமாக பேசுனது ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்கும். ஒரு கூட்டத்துக்கு 2 மணி நேரம் பேசலாம், ஆனால் அவர் மொத்தமாகவே ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான் எனக்கு பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் தயார்படுத்தணும். இப்படி வந்து அன்னைக்கு ஒரு 3 மணிக்கு 12 மணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் அவர்கள் வந்து உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் 12 மணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த நோட்டீஸில் 3 மணிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு நோட்டீஸில் இருக்குது. 3 மணிலேருந்து 10 மணி வரை பேசுவாங்கன்னு இருக்குது. ஆனால் குறித்த நேரத்தில் வராமல் 7 மணிக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா ஏன் 7 மணிக்கு வந்தாங்கன்னு கேளுடா அப்படின்னு சொன்னோம்னா, நீ பேசவே கூடாதுன்னு நம்மளை வாய மூடுறானுங்க. நீ பேசவே கூடாதுன்னு வாய மூடுறது தான் அவங்களுக்கு அங்கே ப்ளஸ் பாயிண்ட் ஆகுது. நீங்கள் கேளுங்க ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தாங்கன்ற அந்த மனநிலையை கொஞ்சம் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க ரெடியாகவே ஆக மாட்டாங்க. இப்போ 7 மணிக்கு வர்றாங்கன்னா இதில் என்ன பிரச்சனைன்னு கேள்வி கேட்குறாங்க. இன்னொன்று தாவேக்கா தரப்புலேயே என்ன வாதம் வச்சாங்க அப்படின்னா, அன்றைக்கி வந்து சம்பள நாள், சனிக்கிழமை சம்பள நாள், அதனால கூட்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். என்ன ஒரு அறிவாளித்தனமான வாதம் எதுன்னு எனக்கு தெரில. சம்பள நாள் கூட்டம் வராதுன்னு யோசிக்க தெரிஞ்ச உனக்கு அன்றைக்கி வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் லீவ் தான். இந்த இடத்துல விஜய் பேசுகிறாரு அப்படின்னா என்ன பேச போகிறாருன்னு ஒரு 15 வயசு பையனுக்கு தெரியாது. விஜயை பார்க்கணுன்றது தான் ஒரு 15 வயசு பையனுக்கு தெரியும். அப்போது கூட்டம் நேரம் அதிகமாக ஸ்கூல் விட்டு போகிற பையன் அம்மா அப்பாட்ட 2 அடி வாங்கினாலும் பரவாயில்ல விஜயை பார்த்துட்டு போவோம் நாங்கள் நிற்பான். அப்போ நிற்கும்போது கூட்டம் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்க, காலேஜ் விட்டு வர்ற பசங்களாம் அங்கே மாட்டிப்பாங்க. ஸோ அப்போ 12 மணிங்கிறது 3 மணி ஆகி 3 மணிங்கிறது 7 மணி ஆக 4 மணி வரைக்கும் அங்கே கூட்டமே இல்லை அப்படின்றத உள்ளூர் மக்களே சொல்கிறாங்க. அப்போ 4 மணிக்கு மேலே தான் கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா ஒன்று வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்ற டைமில் இதில் அந்த கூட்டம் வந்து இங்கே நடத்த முடியாது, கேன்சல் பண்ணிடலாம், அங்கே இருக்கிற காவல்துறையை வச்சு அவங்கள அமைதியாக கிளம்பி போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை பாசிபிள் இல்லை அப்படின்னா அப்போ கரெக்டான டைமுக்காவது வரணும். கரெக்டான டைமுக்கு வராது ஒரு பெரிய தப்பு தான் அப்படின்னு சொன்னால் அதை யாருமே ஏற்றுக்கிற முறையில் கொஞ்சம் கூட இல்லை. மாறா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் செந்தில் பாலாஜி வந்து உடனே வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அன்பில் மகேஷ் வந்து அழுகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு கேள்வியை எந்த இடத்துல உட்காந்து இவங்க யோசிப்பாங்கன்னே உண்மையாகவே தெரில. செந்தில் பாலாஜி வந்து ஏன் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, எங்கேயாவது நீங்கள் வந்து அவ்வளோ இடம் இருக்குது, அங்கே காலனிகள் நிறைய காலனிகள் இருக்குது, ஆனால் வந்துட்டு ஒரு பாட்டிலையாவது நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. அவர் கேட்குற கேள்வி வந்து கரெக்டு தான். ஒரு பாட்டிலையாவது பார்த்தீங்களான்னா நம்ம வீடியோவிலே பார்த்தோம், கீழே ஒருத்தர் மயங்கி விழுகிறாரு, மேலே நின்றுட்டு இருந்த பஸ் மேலே நின்றுட்டு இருந்த விஜய் அவர்கள்கிட்ட தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு மக்கள்கிட்ட தண்ணி இல்லாததுனால தான் தண்ணி கேட்குறாங்க. இது வந்து ஒரு ரோட் கேம்பெயின். நீங்கள் மாநாடு நடத்திங்கன்னா அங்கங்கே தண்ணி வந்து வச்சுருப்பீங்க. இது வந்து ஒரு ரோட் கேம்பெயின் அப்படிங்கும்போது எந்த கட்சிக்கும் வராத கூட்டம் எங்கள் கட்சிக்கு தான் வருதுன்னு சொல்லி பெருமைப்படுற நீங்கள் தண்ணி வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அப்போ தண்ணியும் இல்லை அப்படின்றது அந்த இடத்துல தெரிஞ்சு போச்சு. அவரும் அதே கரெக்டான கேள்வி தான் கேட்குறாரு. அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து எப்போவுமே பாட்டில் மேலே தான் கண்ணா இருக்கும். இது பதில் கிடையாது. அவருக்கு நீ வந்து சொல்கிற பதில் வந்து எப்படி இருக்கணும்னா, அவர் கேட்குற கேள்விக்கு ஆமாம் அங்கே வந்து இல்லையே என்ன கொடுத்தாங்க வச்சாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று மட்டமாக ஏதோ ஒன்று பாக்கெட்டில் வச்சுட்டு போகணும், வாட்டர் பாட்டில்னு கூட சொல்லிட்டு போ. அதை விட்டுவிட்டு செந்தில் பாலாஜிக்கு பாட்டில் மேலே தான் கண்ணாக இருக்கும்னு சொல்கிறது. அன்பில் மகேஷ் ஏன் அழுதாருன்னு கேட்குற அந்த வீடியோலேயே வந்து அவர் பேசியிருப்பார். 2 நாளைக்கு முன்னாடி தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் வந்து நிறைய ஆனந்த கண்ணீர் விட வச்சாங்க, நிறைய பிள்ளைங்க சாதனை பண்ணி. ஆனால் இப்போ வந்து அழுக வச்சிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து அவர் அதை சொல்லியிருக்காரு. சொன்னதை பார்த்துட்டும் அன்பில் மகேஷ் தான் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்றது என்ன ஒரு கான்செப்டில் இவங்க பேசுகிறாங்க அப்படின்றது சீரியஸாகவே எனக்கு அந்த டைமில் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கோபம் வந்துச்சு. அதை ஏற்றுக்கிறது மனப்பான்மையும் கிடையாது அந்த இடத்துல. அன்பில் மகேஷ் வந்து இப்படி அழுகிறார், அவர் நடிக்கட்டும், அவர் அழுதுட்டு போட்டோம். அவர் வந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். யாராக இருந்தாலும் எவ்வளோ கல் நெஞ்சம் கொண்ட மனுஷனாக இருந்தாலுமே ஒரு 8 குழந்தைங்கள டெட் பாடி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஒரு வெள்ளை துணி போட்டு அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மனநல உள்ளவனானுமே அவன் வந்து அந்த இடத்துல அழுதுருவான். அப்போது அவன் அழுகும்போது வந்துட்டு அவனை கிண்டல் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து மட்டமானது. ஏன் வந்துட்டு உங்கள் தலைவர் அங்கே இல்லை, உங்கள் கட்சி நிர்வாகிகள் ஏன் அங்கே இல்லை அப்படின்னு கேட்குறத விட்டு இவர் ஏன் அங்கே இருக்காருன்னு கேட்குறது ரொம்ப தப்பான ஒன்று. இவர் நடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்கள, இவர் அரசியல்வாதியாக இருந்துட்டு நடிக்கிறாரு, சரி ஓகே. நடிகராக இருக்கிற இவருக்கு கிளிசரினே போட தேவையில்லை.
ஒரு அழுதுருக்கலாமே, நீ நடிக்கிறதுக்காகவாது அழுதுருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதையும் சொல்ல மாட்றாங்க. அதுக்கும் பதில் வர மாட்டேங்குது அவங்கக்கிட்ட இருந்து. சரி, அது கூட பரவாயில்ல. இங்கேருந்து போனாங்க, போயிட்டு ஒரு 3 நாள் ஆச்சு. 3 நாளாக வந்துட்டு வீடியோ போடவே இல்லை. அவர் வந்து எதுவுமே எந்த தரப்பிலும் பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா காவல்துறை தான் இங்கேருந்து கிளம்பி போக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. புஷி ஆனந்த் வந்து அங்கே நடுரோட்டை நின்று இப்படி மண்டையில் அடித்து ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கீழே பாவம்டா அந்த மனுஷன். அப்படி என்னடா யார்ரா நீங்களாம், எங்கே இருக்கீங்க நீங்கள், பாவம் அந்த மனுஷன், அவர் தலையில் அடித்து அழுகிறத அங்கே போய் அழுக வேண்டியதானே, அந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியதானே. விஜயை பார்க்க போகிறோம், விஜயோட கருத்து என்னன்னு கேட்க போகிறோன்றதை விட விஜயை பார்க்க போகிறோம், அந்த ஒருத்த முகத்துக்காக போகிறோன்றவங்க தான் அங்கே அதிகமாக போயிருக்காங்க. அப்போ நீ அங்கே போய் நிற்கிறத விட்டுட்டு நான் ரோட்டில் நின்று வந்துட்டு தலையில் அடித்து அழுதாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பாவம் அந்த மனுஷன் போகிறேன்னா, நீ எந்த அளவு ஒரு வந்து மூளையில் இருக்க, உன்னோட ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளோ மோசமாக போக போகிறதுன்றது அந்த ஒவ்வொரு கமெண்ட்டில் புரிஞ்சிச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 நாள் கழித்து தான் அவங்க வந்து வீடியோ போடுறாங்க. 3 நாளும் நீ என்ன பேசுகிறன்றத நல்லா கவனிச்சிக்கிட்டு, யார் டிவிக்கில் இருக்கிற எல்லாருமே, ஒவ்வொரு ஃபேன்ஸும் ஒவ்வொரு தொண்டர்களும் என்ன மனநிலை இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வீடியோவே போடுறாங்க. ஃபுல் ஸ்கிரிப்டடாக பண்ணி பேசுகிற மாதிரி பேசிவிட்டு, நீங்கள் அதில் என்ன வேணால் சொல்லியிருக்கலாம், நிறைய சொல்லியிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் பின்னாடி அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. விஜய்ன்ற ஒருத்தருக்காக அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இளைஞர்களை ரொம்ப நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கரூரில் நடந்த சம்பவத்தில் ஒவ்வொரு மக்களும் வந்து சொல்லும்போது எனக்கு அந்த சாமியே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. இதுவாக ஒரு தலைவருக்கான பேச்சு, ஏதோ தெரியாத ஒரு விபத்து நடந்துருச்சு, இதை எதிர்பார்க்கல. இது உண்மைதான், எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் இப்படி ஒரு விஷயத்தை யாரும் அதை எதிர்பார்த்து பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து எதிர்பார்க்கல. எனக்கு வந்துட்டு அதை இந்த ஒரு துயரத்துலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. அந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்கேன். ஸோ கரூரில் இறந்தவங்க ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க தான். அவங்களுக்குன்னு ஒரு இரங்கல் கூட்டம் வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இரங்கல் கூட்டம் அங்கே அறிவிக்கலை. தமிழகம் முழுவதும் இருக்கிற தாவேகா கொடிகள் அரை கம்பத்தில் பறக்க விடப்படும்னு சொல்லியிருக்கலாம். அவர் பேசின அந்த டைமில் சொல்லலை இல்லையா. தாவேகா தலைமை அலுவலகத்திலேயாவது அந்த கொடி வந்து அரை கம்பத்தில் பறக்க விடப்படும்னு சொல்லியிருக்கலாம். அதையும் சொல்லலை. உங்கள் கட்சிக்காக உங்களை பார்க்க வந்து இறந்து போன அத்தனை பேருக்குமே நீங்கள் வந்து செய்கிற மரியாதை அந்த இடத்துல நீங்கள் எதுவுமே சொல்லலை. மாறா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதே மாதிரி இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிற ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அங்கே இனிமேல் வந்து நம்ம தமிழ்நாடு அரசையோ யாரையும் நம்ம வந்து எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம், காவல்துறையோ யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். இனிமேல் நம்மளே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒரு 600-700 வாலண்டியர்ஸ், கட்சி தொண்டர்களையே நம்ம வந்து வாலண்டியர்ஸாக இருக்கிற அளவுக்கு நம்ம தயார்படுத்துவோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா, ஒவ்வொருத்தரும் என்னோடய கூட்டத்தை பார்க்க வர ஒவ்வொருத்தருமே வாலண்டியர்ஸ் மாதிரி தான், நீங்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அங்கே செயல்படணும் அப்படின்றத சொல்லலாம். இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது அப்படின்றத சொல்லலாம். அது சொல்லலை. அதை விட்டுவிட்டு சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் இருந்தால் என்ன பழி வாங்க அப்படின்னு சினிமாவில் வர டயலாக் பேசிவிட்டு, அதுக்கு பேக்ரவுண்டில் திருப்பாச்சி படம் மியூசிக்கை பிஜிஎம்மாக போட்டு விட்டுவிட்டு, கீழே விஜய் அண்ணா நாங்கள் இருக்கோம், பாவம்டா எங்கள் அண்ணன் அழுகிறாரு, எவ்வளோ தொல்லை தான் அவருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த நிலைமைக்கு இப்போ தமிழ்நாடு போயிட்டுருக்குன்னா, பாதி வடநாடு ஆக்கிடுவானுங்க போல். இந்த மாதிரி இந்த கம்யூனிசம் பேசுகிறவங்களும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இல்லை அப்படின்னா, முற்போக்கு பேசுகிற ஆட்கள் இல்லை அப்படின்னா பாதி வடநாடு ஆக்கிடுவானுங்க போல் இவனுங்க. போய் அவங்க பண்ணுற அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது அவ்வளோதான் இருக்குது. என்னடா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இத்தனை அளவுக்கு நம்ம தமிழ்நாடு வந்துட்டு கல்வியறிவில் இவ்வளோ இருக்குன்னு பெருமைப்படவே வேணாம் போலையே. அங்கே ஒரு மலையாளி வந்து நம்மளை உட்காந்து கிண்டல் பண்ணிடுறே நடிக்கிறான்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மலையாளி வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரேஞ்சில் தானே நீங்கள் இருக்கீங்க கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ கேள்வி கேட்குறத விட்டுவிட்டு, நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்கிறத விட்டுவிட்டு, குறைகளை அந்த கட்சியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சொன்னால் கூட இவன் தான்டா கட்சியில் இருக்கிற கருப்பாடுன்றானுங்க. கட்சியில் இருக்கிறவன் சொன்னால் கூட கருப்பாடு அப்படின்னா, அப்போ நீ எப்போ தான் அந்த இதை நீ ஏற்றுக்க போகிற? காவல்துறையை குறை சொல்கிறது, காவல்துறை வந்து அந்த இடத்துல வந்துட்டு யாருமே வந்து உதவி பண்ணவே இல்லை. இன்னொன்று வந்துட்டு இத்தனை பேருக்கு அடிபட்டு இருக்கும்போது காவல்துறைக்கு மட்டும் எப்படி ஒன்றுமே ஆகாமல் இருக்குது? உச்சநீதிமன்றமே இப்படிலாம் ஒரு வாதத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு உடனே அடிச்சு பற்றி விட்டுருச்சு. அந்த அளவுக்கு இருக்குது உங்கள் வாதம். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு தற்குறித்தனமாக யாராலையுமே பேச முடியாதுன்ற அளவுக்கு ஒரு வாதத்தை கொடுத்துட்டு, காவல்துறை வந்துட்டு எங்களுக்கு ஒழுங்காகவே கோஆப்ரேட் பண்ணல. ஒரு வேளை நான் சொல்கிறேன்,
இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் கரூரில் இருக்கிறதுக்காக காவல்துறை வந்து அந்த இடத்துல இளைஞர்களை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னா, போலீஸ் தடியடி நடத்துகிறதெல்லாம் வழக்கம் தானே. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா, போலீஸ் அராஜக மொழிக தமிழ்நாடு அரசோட பேச்சை கேட்டு போலீஸ் வந்து விஜய் அவர்களோட பேச்சை கேட்க விடாமல் காவல்துறை வந்து எங்களை கட்டுப்பாட்டில் வச்சுருந்துச்சு அப்படின்னு பேசுவாங்க. இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்காமல் சரி நீ பேசுகிற வரைக்கும் பேசாமல் இருப்போம்னு சொல்லி விட்டாலும் காவல்துறை வந்து எங்களை கண்டுக்கவே இல்லை. நம்ம விஷுவலாக வீடியோஸ் பார்க்குறோம், காவல்துறை எந்த அளவுக்கு செயல்பட்டாங்க அப்படின்றத. ஒரு பொண்ணு வந்து மயங்கி விழுகிறாங்க, அதை வந்து ஒரு பெண் போலீஸ் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. ஒரு 8 வயசு இருக்கிற ஒரு குழந்தைய வந்து தூக்கிட்டு ஒரு காவலர் வந்து ஓடுறாரு. அதை வந்து பார்த்ததுக்கு அப்புறமும் கூட காவல்துறை வந்து இந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னொன்று ஒன்று என்னென்னா, அந்த இடத்துல கூட்டத்தில் ஒரு லேடி, நான் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தா என்னை வந்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம். ஏன்னா அந்த வீடியோ நான் போட்டு கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. இந்த லேடி யாருன்னே தெரில, தன்னோட பையன் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி, 14 வயசு பையன் இறந்துட்டான்னு சொல்லி கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லாமல் சொல்கிறாங்க. எந்த தாயாவது தான் பையன் இறந்ததுக்கப்புறம் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் இல்லாமல் பேசுவாங்களா? அப்படியே பேசினாலும் கூட விஜய் சார் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எந்த தாயாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கும் வந்துட்டு எந்த ஒரு பதிலும் வரல. மாறா இவங்க சொல்கிறது எல்லாமே எப்படின்னா தப்பான வார்த்தை, அபியூசிவான வார்த்தை. நீ பேசாத, நீ வாய மூடு, நீ பேசாத வாய மூடு. அப்படி உனக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். நான் அதை வந்து நீ காசு வாங்கிட்டு பேசுகிறேன்னு நீ சொல்கிறேன்னா, நான் காசு வாங்குறதா இருந்தால் நான் திமுகட்ட காசு வாங்கினா, அதிமுகட்ட காசு வாங்கினா, நாத்தா கிட்ட காசு வாங்கினா, தாவேக்கா ஓண்ட கூட காசு வாங்கினா, நான் ஸ்ட்ரெயிட்டாக பிஜேபி கிட்ட காசு வாங்கினேன்னா நான் எந்த வேலைக்கும் போகவே தேவையில்ல. நான் வீட்டிலே உட்காந்து சோறு சாப்பிடுவேன். காசு வாங்கினா காசு வாங்குகிற மனநிலை இருந்திருந்தா இந்த 3.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, யூடியூப்பில் ஒரு 3.5 லட்சம், இதில் ஒரு 3.5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னோட இன்னொரு ஐடியில் ஒரு 2.5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, டோட்டலாக ஒரு 9 லட்சம் பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அந்த 9 லட்சம் பேரை நான் மணிக்காக நான் வந்து இது பண்ணியிருக்கலாம். அந்த 9 லட்சம் பேர் நானாக டேரெக்டாக வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட டைப் வச்சுட்டோ, இல்லை அவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து சேலரி பேஸில் நான் கொடுத்துட்டோ, ப்ரோ நான் அந்த மாதிரி ஸ்டுடியோ செலவில் செட் பண்ணியிருக்கீங்க, நான் போய் இங்கே உட்காந்துக்கிறேன், கண்டென்ட் வந்து நான் பார்த்துட்டேன், எடிட்டிங் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துக்கலாம். நான் பேசுகிறது வேணால் ஏதோ ஒன்று பேசலாம், ஆனால் என்னோடய எடிட்டிங் மட்டமாக இருக்கும். அதை பார்த்துமா நான் வந்து பேமெண்ட்டுக்காக பேசுகிறேன் நீ நம்பினேன்னா நீ நம்பிட்டு போ, அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் பேமெண்ட்டுக்காக பேசுகிறேன்ற அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்னா அது உன்னோடது. ஆனால் இப்போ வந்து அரசியல் பேச ஆரம்பிக்கணும், இல்லைனா இந்த தமிழ்நாடு வந்து மறுபடியும் கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி மறுபடியும் 1949க்கே போயிடும். ஏன்னா திராவிட கட்சிகள் வந்து 2 கட்சியும் மாறி மாறி பண்ணாலும் கூட தமிழ்நாடு வந்து இந்த நிலைமைக்கு இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து திரும்பவும் இப்போ வந்து 2 கட்சி தான். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஆன்டி டிஎம்கே. அந்த டிஎம்கேன்ற கூட்டணிக்குள்ளே கம்யூனிசமும் வரும், விசிகாவும் வரும், எல்லாமே வரும். ஆன்டி டிஎம்கேன்ற கூட்டத்துக்குள்ள கண்டிப்பாக ஏடிஎம்கேவும் வரும், பிஜேபியும் வரும். இப்போ தாவேக்கா வருமா என்னன்றது அவங்க தான் முடிவு எடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இந்த கரெக்டாக வந்துட்டு டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு போட்டிகள் இருக்குது அப்படின்ற டைமில் இவங்க உள்ளே புகுந்து யார் வந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அது பிஜேபி உள்ளே வந்ததுக்கு சமம் தான். இப்போ ஏடிஎம்கேவுமே பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு எதிர்கட்சி தலைவர் சொன்னதான், ஆல்ரெடி வந்து இவங்க பிஜேபி கூட இவங்களும் தானே கூட்டணி வச்சுருக்காங்க, அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மை அதுதான். கலைஞர் வந்து நிறைய கண்டிஷன் வச்சு புறவாசலோடு அனுப்பிச்சி விட்டுவார். நீ கூட்டு போய் முறவாசல் பண்ணிக்கிட்டு இருப்ப. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் பண்ணதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நீங்கள் உள்ளே வர்றது அவங்க உள்ளே வர மாதிரி தான். அப்போ தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறி ஒரு 60 வருஷத்தில் இவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி வந்திருக்கு அப்படின்னா, மறுபடியும் இப்போ இதில் யார் வந்தாலும் சரி 60 வருஷம் பின்னாடி போயிடும். ஏன்னா நீங்கள் வாங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் பேசுகிற கொள்கை எல்லாமே, நீங்கள் பேசுகிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா, எனக்கு அவனை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு பிஜேபியை பார்த்த மாதிரியே இருக்குது. நீ பெரியாரை எதிர்க்கிறதே எங்களுக்கு பிஜேபியை பார்க்குற மாதிரியே இருக்குது. நீ வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உயர்நீதிமன்றம் வந்து தமிழக அரசுக்கு சார்பாக செயல்படுது, தமிழக அரசு இது பண்ணுற மாதிரியே பேசுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உச்சநீதிமன்றத்து மேலே மேல்முறையீடு பண்ணுறாங்க. அப்போது உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அவரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நீ சொல்கிறேன்னா, உச்சநீதிமன்றம் அப்போ ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நாங்கள் எடுத்துக்கலாமா? அப்போது ஒன்றிய அரசும் நீங்களும் கூட்டணின்னு நாங்கள் எடுத்துக்கலாமா? என்ன மனநிலை இது? நீ வந்து நீதிபதியை கூட 200 ஊப்பின்னு சொல்கிறது, நீதிபதியை கூட கொத்தடிமைன்னு சொல்கிறது, யார்னா நீங்களாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதை பார்க்கும்போது கூட சிபிஐ அஜித்குமார் அவரோட வழக்கில் வந்துட்டு கொலை மரணத்தில் வந்துட்டு இவர் வந்து எங்களுக்கு வந்து சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸோட பிஜேபியோட கைக்கூலியாக இருக்குது, ஸோ எங்களுக்கு வந்து
நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் இருக்கிற புலனாய்வுத்துறை வந்து புலனாய்வு குழு வந்து இதை விசாரணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு சரி சிபிஐ வேண்டாம் புலனாய்வு குழு விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு அது வேண்டாம் இதான் வேணும் அப்படின்னு எனக்கு புலனாய்வு குழு வேண்டாம் எனக்கு சிபிஐயே விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணுறது. யார் என்ன மாதிரியான இதில் செட்டப்பில் இருக்கீங்க, எப்படி யோசிக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற இளைஞர்களை என்ன மாதிரி கொண்டு போகலாம்னு நினைக்கிறீங்க? நாங்கள் அண்ணாவை பேசுகிறோம், பெரியாரை பேசுகிறோம், எம்ஜிஆரை பேசுகிறோம் அப்படின்னா அண்ணாவை பேசுகிறோம்னா ஏன் அண்ணாவை பேசுகிறோம்? அண்ணானா யார்? வெறும் 2 வருஷம்தான் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணார். ஆனால் இன்னி வரைக்கும் அண்ணான்னு சொல்கிறோமே, ஏன் சொல்கிறோம்? அப்போ அண்ணானா யாருன்னு சொன்னேன்னா அப்போது இவ்வளோ பேர் அன்னைக்கு வந்து விஜய் பேசுகிறாரு அப்படின்னா அதுதான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும். அதுதான் வந்துட்டு ஓகே ரைட்டு விஜய் வந்து பேசுகிறாரு, அப்போ அண்ணானா யாருன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 15 வயசு பையன் 16 வயசு பையன் வந்து தெரிஞ்சுப்பான். பெரியார் பற்றி பேசுகிறாரு, ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாரு, 10 நிமிஷம் பேசுகிறாருன்னா அப்போ பெரியார்னா யாருன்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுப்பான். யாரை பற்றியும் பேசாமல் எங்களுக்கு அண்ணா, எங்களுக்கு பெரியார், எங்களுக்கு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறது. எங்களுக்கு கொள்கை எதிரி இவங்க, அரசியல் எதிரி இவங்க. கொள்கை எதிரி இவங்க, சரி எதுக்கு, என்ன கொள்கைக்கு எதிரி அவங்க? அரசியல் எதிரி இவங்க, சரி என்ன அரசியலுக்கு, என்ன மாதிரியான அரசியலுக்கு எதிரி இவங்க? குடும்ப அரசியல்னு சொல்கிறது இது வந்து ஒரு வாதமே கிடையாது. குடும்ப அரசியல் அதனால நாங்கள் எதிர்க்கிறோம். இது வந்து மன்னராட்சி நடக்கிறதுக்கு இலங்கை கிடையாது, பிரிட்டன் கிடையாது. இது அப்படி இருக்கும்போது இது குடும்ப அரசு நடக்குது அதனால வந்துட்டு நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இது வந்து அப்படியே டோட்டலாக யங்ஸ்டர்ஸ் வந்து இதுதான் அரசியல் நினச்சிரும். அப்படியே இந்த ஒரு நிமிஷம் ரீல்ஸ் பார்க்குறது, ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் பார்க்குறது, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறது, இதுதான் அரசு. ஓகே விஜய் வந்து இது பேசுகிறா அப்போ இதுதான் அரசியல். உங்களுக்கு இருக்கிற மாஸ் ஃபாலோயிங்க்கு நீங்கள் நிறைய பேசலாம், நிறைய நீங்கள் வந்துட்டு இளைஞர்களை வந்து நீங்கள் நல்வழிப்படுத்தலாம், நிறைய சொல்லலாம். அதை விட்டுவிட்டு வெறும் குற்றச்சாட்டு மட்டுமே வைக்கிறது அப்படின்றது ரொம்ப தப்பானது. இது வந்து ரொம்ப 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 தப்பாக போயிடும். இப்போ நான் வந்து உள்ளே வந்து இது பேச ஆரம்பித்தது காரணமே கூட இந்த மாதிரி மனநிலை வந்து கமெண்ட் போடுற மனநிலை இருக்கிறவங்க, இந்த மாதிரி பேசுகிறவங்க வந்துட்டு இன்னும் ஒரு 50 பேர் எக்ஸ்ட்ரா ஆனால் 50 பேர் அடுத்த 50 பேர் உருவாக்குவோம், அடுத்த 50 பேர் உருவாக்கும். அப்படிங்கும்போது தமிழ்நாடு ரொம்ப மோசமாக போயிடும். இதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் உங்களுக்காகவும் சேர்த்து தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக நம்ம பேசினோம்னா எல்லாமே ஃபுல்லாக நம்ம பேசுகிற கருத்துக்கு பதில் சொல்லாமல் தனி மனித தாக்குதல் மட்டும்தான் அங்கே நடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எண்ணூர் அனல்மின் நிலையத்தில் நடந்ததை பற்றி பேசுனியா? நான் எதை பற்றி பேசுகிறது? எண்ணூர் அனல்மின் நிலையத்தை பற்றி நான் எதுக்கு பேசணும்? கரூரில் நடந்த சம்பவத்தில் நீ வந்து ஃபுல் டைமாக இதை மட்டுமே பார்க்குற. அத்தனை 41 பேர் இறந்துருக்காங்க. இதை பற்றி வீடியோ போடுறதுக்கு இதையே ஃபுல் டைமாக பார்க்குறேன். நீ வந்து கிண்டல் பண்ணுறனா? அது வீடியோ கிரியேட்டரு யார்? நீங்கள் அவன் ஒரு 41,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான். ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க? ஒரு 3 லட்சம் பேர் அதை பார்க்குறாங்க, 4 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அத்தனை பேர் இவங்க மூளை செலவு செஞ்சு வச்சுருக்காங்க. அத்தனை பேர் அவங்க வந்துட்டு இப்படி வேறு மாதிரி அவங்க வந்து மாற்றி வைக்கிறாங்க. இது எல்லாமே பார்க்கும்போது உண்மையாகவே இங்கே உள்ளே வந்த உடனே இந்த ஐயா சொன்னாங்க, எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே பயமாக தான் இருக்குது. இனிமேல் என்ன ஆக போகுதுன்னு தெரிலையே, இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா என்ன ஆக போகுதுன்னு தெரிலையே அப்படின்னு. ஆனால் ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது, கண்டிப்பாக இந்த முற்போக்கு பேசுகிற எல்லாருக்குமே இவங்களுக்கு வந்து பயம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது. இந்த முற்போக்குவாதம் பேசுகிற எல்லாருமே இவங்களுக்கு பயம் கொடுப்பாங்க கண்டிப்பாக அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி, என்னை கூப்பிட்டதுக்கும் ரொம்ப நன்றி, நிறைய பேர் பேச பொறுமையாக கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.